ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா என்னோடய வீடியோ வந்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல்லான ஹேர் க்ரோத் ஆயில் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் என்னென்ன இன்க்ரீடியண்ட் போடுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கூடிய ஃபஸ்ட்டு பொருள் வந்து வெந்தயங்க. வெந்தயம் வந்து நல்லா முடிய கருமையாக நீளமாக அடர்த்தியாக வளர வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் வேர்லேருந்தே நம்ம முடிய பாதுகாக்குதுங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் வெந்தயம் நான் எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்த பொருள் வந்து கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் வந்து நம்ம முடிய கருமையாக்கி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம முடிய வேர்க்கால்லேருந்து பலப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு சூப்பராக முடிய அடர்த்தியாக வளர வைக்குங்க. அது 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்த பொருள் வந்து கிராம்பு. இது வந்து ஒரு 10, 15 எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து நம்மளோட முடியில் உள்ள ஸ்கேல்பில் உள்ள நுண்குழாய்களை திறக்க வச்சு அதிலிருந்து முடிகளை வளர வச்சு பாதுகாப்பாக வளர வைக்கும். பொடுகு பிரச்சனையெல்லாம் இருந்தாலும் அதை சால்வ் பண்ணி கொடுக்கும். இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி கொடுக்கும். அதனால் அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்த பொருள் வந்து ரோஸ்மேரி இலைகள். ரோஸ்மேரி இலைகள் வந்து பச்சையாக கிடச்சா உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் அதை ஆயிலை காய்ச்சணும். நம்ம வந்து காஞ்ச இலைகள் எடுக்கும்போது நம்மளோட முடியை நல்லா சின்ன சின்ன பேபி ஹேர் வளர வைக்கிறதுக்கு அருமையாக சூப்பராக வளர வைக்கும். அதனால் ரோஸ்மேரி ஒரு 1½ ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை வந்து 1க்கு 2 அரைச்சா போதும். நான் ரொம்ப மையாட்ட கொஞ்சம் அரைச்சிட்டேன், பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த பவுடரை என்ன பண்ணலாம் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். 1க்கு 2 நீங்கள் அரைச்சா போதும். இப்போது ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதை நம்ம வெயிலில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். வெயிலில் வந்து விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்கிது. உடம்பில் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு வைட்டமின் தான் விட்டமின் டி தாங்க. விட்டமின் டி வந்து சூரிய ஒளியில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம சூரிய ஒளியில் வச்சு தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு முடிக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா காளானில் கிடைக்கிது. காளான் சாப்பிட்லாம் நீங்கள். அதுக்கடுத்து டைரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு 1/2 அன் ஹவராவது சூரிய ஒளியில் நீங்கள் இருக்கணும். இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அந்த நம்ம எடுத்து வச்ச பவுட்ரு பண்ணப்போ 4 ஸ்பூன் கிடச்சிது. இதுக்கு மேலே நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதை வந்து இதில் முங்கி மேலே வர வரைக்கும் ஒரு 100 ml இருந்தால் போதுங்க. இது கூடவே இன்னொரு பொருளும் கலக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து அப்படியே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் வந்து நான் வெயிலில் வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், இப்படித்தான் இருக்கும். நான் நல்லா அரைச்சிட்டேன். பவுட்ரு வந்து ரொம்ப நைஸாக அரைச்சதுனால அது அப்படி இருக்குது. 1க்கு 2 அரைச்சிருங்க. அடுத்த நாள் எல்லாமே இந்த கீழே போயிடும். மேலாக தெளிவாக ஆயில் நிற்குங்க. இது கூடவே இன்னொரு பொருள் கலக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாங்க விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் வந்து நம்ம உடம்புக்கு வந்து முடியை வந்து சின்ன சின்னதாக வளராத இடத்துல கூட முடியை வளர வைக்கக்கூடிய ஒரே ஒரு தன்மை உள்ளது விளக்கெண்ணெய் தான். அப்படியே கமகமான மணமாக இருக்குங்க. அரைச்சி நீங்கள் இதை வந்து கலக்கும் போதே பார்த்தீங்கன்னா சரியான மணமாக இருக்குங்க. கண்ணாடி பவுலில் யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. விளக்கெண்ணெய் வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை ஜாஸ்தி. அதனால் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல.
ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிருவங்கள் அடர்த்தியாக வர்றதுக்கு, சொட்டை விழுந்த இடத்துல முடிகள் முளைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த விளக்கெண்ணெய் அவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர வைக்கும். முடிகளை முளைக்க வைக்கும். வளராத இடத்துல கூட முடிகளை முளைக்க வைக்கும். அதனால் விளக்கெண்ணெய் மிஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப கெட்டித்தன்மையாக இருக்காது. தேங்காய் எண்ணெயோடு ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து நைஸாக தான் இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் வெயிலில் வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் உங்களுக்கு எடுத்திருக்கேன். வெயிலில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். பாருங்கள், இப்படித்தான் இருக்கும். லைட்டாக ஒரு மஞ்சள் ஷேடாகவும் லைட்டாக ஒரு க்ரீன் ஷேடாகவும் இருக்குங்க. 2 கலந்த கலவையாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, இதில் மஞ்சள் கலர் மாதிரி தெரியுது. லைட்டாக ஒரு க்ரீன் கலரில் இருக்குங்க. அப்படியே திறக்கும் போது கமகமன்னு மணமாக இருக்கும். இதே வந்து டெய்லியும் நீங்கள் எப்பெல்லாம் தலை குளிச்சுட்டு அடுத்த நாள் வந்து எண்ணெய் வைப்போம் இல்லைங்களா, அப்போ இதை வந்து நல்லா முடியோட வேர்க்கால்களில் 4 விரல்களை வச்சு வட்ட வடிவில் வந்து நீங்கள் சர்க்குலேஷன் பண்ணி கொடுக்கணும் முடிய. காலையில் நேரம் வெயிலில் வச்சு எடுக்கும்போது ஒரு மிதமான சூட்டில் இருக்கும். அந்த சூட்டில் நீங்கள் காலையில் நேரம் எண்ணெய் வச்சிங்கன்னா தலையில் ஒரு அழுத்தம் கொடுத்து எண்ணெய் வச்சுட்டு வாங்க. சூப்பராக உங்கள் முடியும் சூப்பராக ஹெல்த்தியாக அடர்த்தியாக கருமையாக வளருங்க. இந்த ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். தினமும் நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கும்போது இதனோட கலர் இன்னும் டார்க்காக மாறும். சத்துக்கள்லாம் இறங்கி நம்மளோட தலைமுடியை ஆரோக்கியமாக வளர வைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முடியே வளர மாட்டேங்குதுன்னா இந்த ஒரு ஆயிலை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.